இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரு காரணம்னு சொல்லு சொல்லு, கேக்குறல சொல்லு, கேக்குறாங்கல்ல சொல்லு, சீக்கிரம் வா. போ உண்மையை சொல்லு வர்ஷினி. நானும் ராகவும் உங்களை ஏமாத்திட்டோம் அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க. என்னது, ராகவா? ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது! நான் நம்பின எல்லாருமே என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டுறாங்களே. என்னது, ராகவா? அடி பாவி, கூட இருந்தே குழி பறிச்சிட்டால. என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீயும் இசையும் சேர்ந்து போட்டு பிளான் இதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்த. இதுல ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு அத்த. இசை, உண்மை எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருச்சு போல. டோ டோ பாருங்க, வந்துட்டாங்கல்ல. டோ பாருங்க, இவங்க கிட்ட நீங்களே கேளுங்க. இசைதான் வர்ஷினியை தூண்டி விட்டுருப்பா. ராகவை எப்படியாவது அடைஞ்சிரு, அத வச்சு நம்ம ஸ்ரீஜாவை துரத்திடலாம். அதுக்கப்புறம் இந்த வீட்ல அக்கா தங்கச்சிங்க நாம வச்சதுதான் சட்டம். அப்படி இப்படி நீ எதையாவது சொல்லி இவள தூண்டி விட்டுருப்பா. ஆமா சம்மந்தி, என் பொண்ணு பாவம், இவளுக்கு விவரம் எல்லாம் பத்தாது. இந்த ஸ்ரீஜா சொல்ற மாதிரி என் பொண்ணோட மனச மாத்தி இந்த இசைதான் இந்த காரியத்தை செய்ய வச்சிருக்கணும். ஏய் உன்ன எல்லாம் ஏண்டி என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமையா இருங்க. என்ன சொல்ற ஸ்ரீஜா? வர்ஷினி கர்ப்பமா இருக்கா, அதுதான் இப்ப பிரச்சனை. இதுல இசை எங்க வந்தா? தப்பு பண்ணது வர்ஷினியும் ராகவும். ஐயோ அத்தை, நீங்க ரொம்ப நல்லவங்க. இந்த சதிகாரிய பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. எனக்கு இப்பதான் முழுசா எல்லாம் ஞாபகம் வருது. இசைதான் வர்ஷினியை உங்களுக்கு தெரியாம ஏற்காடுக்கு கூட்டிட்டு வந்தா. இல்ல, அங்கதான் இந்த அசிங்கமே நடந்திருக்கு அத்தை. அதை ஏற்பாடு செஞ்சதே இந்த இசைதான். இவதான் பிளான் பண்ணி வர்ஷினி ஏற்காடுக்கு வர வச்சு ராகவ் கூட ஜோடி சேர்த்து விட்டுருக்கா. அடி பாவி, ஏன்டி இப்படி எங்க மானத்தை வாங்குற? என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டியடி. நானும் என் பொண்ணு உனக்கு ஏன்டி பாவம் பண்ணோம்? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நிறுத்து ருக்மணி. உங்க குடும்பம் மாதிரி ஒரு கேடு கெட்ட குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, உங்களை எல்லாம் நம்பி என் வீட்டுக்குள்ள சேர்த்தது என்னோட தப்புதான். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அத்தை. நாங்க எந்த தப்புமே பண்ணல. வாய் மூடி இசை. நீங்க குடும்பத்துக்கு பண்ண துரோகம் போதும். இதுக்கு மேல நீங்க யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது. இவ்ளோ அசிங்கமா நடந்துகிட்ட உங்க குடும்பத்துக்கு என் வீட்ல இனிமே இடம் கிடையாது. முதல்ல வெளிய கிளம்புங்க எல்லாரும். அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. ப்ளீஸ், நீ வாயை மூடிக்கிட்டு இரு.